மாஸ்டருக்கு வணக்கம். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். பாபுஜி மாஸ்டர்னுடைய அனந்தத்தை நோக்கி இந்த புத்தகத்தில் 5வது முடிச்சு. இந்த 5வது முடிச்சினுடைய மூலப்பொருள் அப்படின்னு சொல்லக்கூடியது காற்று. இதனுடைய நிறம் பச்சை நிறம். இந்த 5வது முடிச்சு எங்கே இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, இதனுடைய இருப்பிடம்னு சொல்லப்படுறது தொண்டைக்குழி. இதை காற்று சக்கரம் அல்லது விசுத சக்கரம் அப்படிங்கிற பேர்லையும் சொல்கிறாங்க. முதல் 4 சக்கரங்களில் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த தன்மை மாற்றங்கள், அதனுடைய முன்னேற்றம், அது இந்த 5வது சக்கரத்துக்கு நம்மளை கொண்டு வந்து விடுது. இப்போது முதல் முடிச்சில் நமக்கு பூமி தாயினுடைய தன்மையான ஏற்றுக்கொள்ளும் தன்மை வளருது. அப்போ எல்லாத்தையுமே நம்ம ஏற்றுக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறோம். அதாவது எல்லாத்தையுமே அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதன் மூலமாக நம்மளுடைய மனதில், அந்த இதயத்தில் அமைதி உருவாகுது. அந்த அமைதியின் மூலமாக அன்பு மலர்ந்து, அதன் மூலமாக தைரியம் பிறந்து, இப்போது இந்த 5வது முடிச்சில் தெளிவுங்கிறது நமக்கு உண்டாகுது. இதில் ஆகாயத்தினுடைய தன்மைங்கிறது அமைதி தன்மை, நெருப்பினுடைய தன்மையாக சொல்கிறது குளிர்ந்துவிட்டு எரியக்கூடிய அன்பு. 4வது முடிச்சுக்கு வரும்போது அதே அன்பு நீரினுடைய தன்மையான அமைதி தன்மையாக மாறி அங்கே நமக்கு இதயத்தில் ஒரு தைரியங்கிறது பிறக்குது. இப்போ இது எல்லாம் சேர்ந்து வரும்போது இங்கே நமக்கு ஒரு தெளிவான ஒரு மனநிலை உருவாகுது. இங்கே இந்த 5வது சக்கரத்தில் நம்மளுடைய பயணம்ங்கிறது முழுமையில்லாத ஒரு தன்மையிலிருந்து முழுமையானதை நோக்கி நம்ம போகிறோம். தூய்மையற்ற ஒன்றிலிருந்து தூய்மையானதை நோக்கியும், சிக்கலான தன்மையிலிருந்து எளிமையான தன்மையை நோக்கியும் போகிறோம். இந்த மாதிரியான ஒரு உணர்வுகள் நமக்குள்ளே உருவாக ஆரம்பிக்குது. அப்போது நம்மளுடைய உணர்வுறு நிலைங்கிறது இந்த மாதிரி மாற்றம் அடையுது. அதாவது ஒரு தெய்வீகத்தை நோக்கி உயர்ந்த நிலையில் நாம் பயணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு நம்மளுடைய உணர்வுறு நிலையில் ஒரு மாற்றமாக பிறக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி மாறும்போது நம்மளுடைய மனோபாவங்கள், அதில் ஏற்படக்கூடிய சில குறைபாடுகள், இதன் மூலமாக நம்மளுடைய மனதுக்குள்ளே சில போராட்டங்களும் நடக்குது. அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நாம் போகும்போது அங்கே சில மனோரீதியான போராட்டங்களை நம்ம சந்திக்கிறோம். இது உணர்வுறு நிலையினுடைய மாற்றத்தால் ஏற்படுறது. இந்த போராட்டங்களை சரி செய்யறதுங்கிறது நாம் செய்யக்கூடிய அன்றாட பயிற்சி முறைகள். அப்போது அந்த பயிற்சியை நாம் தொடர்ந்து இடைவிடாமல் செய்யறதின் மூலமாக அந்த மாற்றங்களோடு நம்ம ஒத்திசைந்து நம்மளுடைய பயணம்ங்கிறது துரிதமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. தேடுதலுக்கும் தீவிர தாபத்திற்கும் இடையே மிகப்பெரிய வித்தியாசம் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக தேடுறது அப்படிங்கிறது ஒரு பௌதிக மட்டத்திலான ஒரு செயல்பாடு. ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கிறது. ஆனால் தீவிர தாபம் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே நம்மளுடைய இதயத்திலேருந்து வரக்கூடிய ஒன்று. அந்த தீராத ஒரு பரிதவிப்பு நிலை, அமைதியற்ற தன்மை, இது நமக்குள்ளே இருக்கிற அந்த உள்ளார்ந்த செயல்பாடாக ஆயிடுது. அந்த தீவிர தாபம்தான் இந்த 5வது முடிச்சுக்கு நம்மளை கூட்டிகிட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த மாதிரியான ஒரு அமைதியற்ற நிலையும் பரிதவிப்பும் நமக்குள்ளே ஏற்பட்டதுனால தான் இந்த 5வது முடிச்சுக்கு நம்மளால் வர முடிஞ்சது. இதுக்கு முன்னாடி சொன்ன மற்ற 4 முடிச்சுக்களை விட இது இன்னும் மேன்மையான ஒன்று அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்க. இந்த இடத்த அடையிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இந்த 5வது முடிச்சை அடைஞ்சு நாம் கடக்கிறதுக்கும் ஆரம்பிச்சிட்டோம். அந்த மாதிரி இந்த 5வது முடிச்சை நாம் கடந்து போகும்போது நமக்கு நடைமுறையில் பல அனுபவங்கள் அப்படிங்கிறது கிடைக்குது. என்ன மாதிரியான அனுபவங்கள்? நமக்குள்ள ஒரு தெளிவு உண்டாகுது. எல்லாத்தையுமே எது சரி எது தப்பு அப்படிங்கிறத ஒரு யோசித்து பகுத்தறியக்கூடிய ஒரு திறன்கிறது நமக்குள்ளே வளருது. ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கிறோம், எந்த விதமான ஒரு குழப்பமுமே இல்லாமல். ஆரம்பத்தில் இந்த சக்கரத்துக்குள்ளே நுழையும் போது ஒரு குழப்பமும் ஒரு தேவையில்லாத கற்பனையும் நமக்குள்ளே உருவாகுது. அந்த நிலையை கடந்து நமக்குள்ள ஒரு தெளிவு, பகுத்தறியக்கூடிய திறன், தீர்க்கமான முடிவெடுக்கக்கூடிய திறன், இது எல்லாமே நமக்குள்ளே கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிலையில் நாம் இருக்கும்போது நம்மளுடைய தியானம்ங்கிறது ஒரு மயங்கின நிலையில் காணப்படும். பச்சை நிறம்ங்கிறது இங்கே தெரிய வரும். இதை ரெண்டுத்தையுமே மாஸ்டர் நமக்கு சொல்கிறாங்க. சொல்லிட்டு இந்த 5வது முடிச்சினுடைய பயணத்தில் உள்ளார்ந்த ஞானம்ங்கிறது தூண்டிவிடப்படுது. ஆன்மீக வளர்ச்சிங்கிறதும் எல்லையற்றதாக விரிவடையுது. அது மட்டும் இல்லாமல் என்ன கிடைச்சாலும் அது நாம் முன்னேறத்துக்கான பரிசு தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நாம் முன்னேறுறோம்.
இப்போ இந்த மாதிரியான அனுபவங்கள்லாம் இந்த முடிச்சில் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 5வது முடிச்சினுடைய மூலப்பொருள்னு சொல்லக்கூடியது காற்று. காற்றுங்கிறது பொதுவாக ஒரு அசையக்கூடிய தன்மை கொண்டது. ஒரு கடைதல், இயக்கம், இது எல்லாமே இந்த இடத்துல தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதாவது இது காற்றினுடைய தன்மை. ஒரு கடலினுடைய அலை, அசுர காற்று, மென்மையான காற்று, இந்த மாதிரி அந்த காற்றுங்கிறது ஒரே இடத்துல நிற்கிறது கிடையாது. அது ஒரு திரிதல் அப்படின்னு சொல்கிறது. அங்கேயும் இங்கேயும் திரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அது இந்த உணர்வுகள் இந்த நிலையில் ஐக்கியமாகிற வரைக்கும் நமக்கு தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த மூலப்பொருளோட அந்த தன்மைகளோட நாம் ஐக்கியமாகிற வரைக்கும் ஒரு 2 விதமான மனோநிலைகள் நமக்குள்ளே வெளிப்படுது. அந்த 2 மனோநிலை என்னன்னு சொல்கிறாங்கன்னா, சோகமும் கண்ணீரும் அது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சந்தோஷம், சிரிப்பு. இந்த மாதிரி இந்த 2 விதமான மனோநிலைகள் அதனுடைய எல்லை வரைக்கும் தொடருது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த 2 மனோநிலையும் மாறி மாறி வெளிப்படும் போது அதோட கூட நம்மளுடைய சமஸ்காரங்களும் சேர்றதுனால குழப்பங்களும் சேர்ந்து வருது. அப்போது தொடர்ந்து பயிற்சி பண்ணி இந்த நிலையோட, இந்த மூலப்பொருளினுடைய தன்மையோட நாம் ஐக்கியமாகிற வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு மனோநிலைகள் நமக்கு காணப்படுது. அப்போது ஐக்கியமாகக்கூடிய கட்டத்தில் இந்த 5வது முடிச்சில் நாம் ஆளுமை பெறுகிறோம். அதே நேரத்தில் அதனுடைய தன்மையான ஒரு தெளிவான தன்மையும் நமக்குள்ளே கிடைக்குது. அப்போது அந்த காற்றுங்கிற மூலப்பொருள் மேலே நாம் ஆதிக்கம் பெறும்போது அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய உணர்வுங்கிறது ஒரு மாற்றமடைந்த நிலையில் காணப்படுது. இது வரைக்கும் ஒரு 2 விதமான மனோநிலை, ஒரு திரிதல் கட்டத்தில் இருந்தது. ஒரு கொந்தளிப்பான மனநிலை, சோகம், கண்ணீர், சிரிப்பு, சந்தோஷம், இந்த மாதிரி மாறி மாறி இருந்த அந்த மனநிலை, அதாவது இருந்த அந்த மனநிலை, அதாவது வீசி அடிக்கக்கூடிய காற்றுங்கிறது இங்கே இருக்கிறதில்ல அந்த மூலப்பொருளில் நம்ம ஆதிக்கம் பெறும்போது. அப்போது நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு அமைதியாகவும் இதமளிக்கக்கூடியதாகவும் இருக்குது. அப்போது இந்த பயணத்தில் இந்த மாதிரியான மாற்றங்கள் நமக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 5வது முடிச்சில், அதாவது இந்த நிலையில் நீண்ட காலம் அபியாசியை தங்குறதுக்கு மாஸ்டர் அனுமதிக்கிறதில்ல. மாஸ்டருடைய சக்தியால் இந்த தன்மையில் ஒத்த தன்மையை அடைஞ்சதும் ஐக்கியமானதும் அபியாசியை முன்னோக்கி அடுத்த நிலைக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு. இந்த மாதிரி அபியாசிக்கு மாஸ்டர் ஒரு முன்னேற்றம் கொடுக்குறாரு. இந்த 5வது முடிச்சை கடக்கும்போது பிண்ட பிரதேசம்னு சொல்லக்கூடிய லௌகீக மண்டலத்தினுடைய மொத்த அறிவும் கிடைச்சிருது. இந்த இதய மண்டலம்னு சொல்லக்கூடிய 5 சக்கரங்களில் 2 தன்மைகள், அதாவது உணர்ச்சி சார்ந்த மனநிலைங்கிறது மாறிக்கொண்டே இருக்குது. அப்போது இந்த 5 சக்கரங்களையும் கடக்கும்போது நமக்கு அந்த 2 தன்மைகள்ங்கிறது மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த எதிர்ப்பதங்களை தாண்டி நாம் வளர்ந்து வரோம். இப்போ முதல் சக்கரத்தில் நிறைவு, நிறைவற்ற தன்மை, இதை தாண்டி ஏற்றுக்கொள்ளும் தன்மைக்கு வரோம். 2வது சக்கரத்தில் ஒரு அமைதி, அமைதியற்ற நிலை, இந்த 2 துவந்தங்களை தாண்டி அமைதியான நிலைக்கு நாம் வரோம். 3வது சக்கரத்தில் இரக்கம், இரக்கமற்ற நிலை, இது 2த்தையும் தாண்டி நெருப்பினுடைய தன்மையான ஒரு அன்பான ஒரு தன்மைக்கு நம்ம வரோம். அதே மாதிரி 4வது சக்கரமான நீர் சக்கரத்திற்கு வரும்போது நமக்குள்ளே இருக்கிற பயம், தைரியம், இது 2மே மாறி மாறி வருது. அப்போது இது 2த்தையும் கடந்து ஒரு இதயத்தினுடைய வழிகாட்டுதலால் தைரியமான ஒரு மனோநிலைக்கும் ஒரு நெகிழ்வுத்தன்மை கொண்ட ஒரு மனோநிலைக்கும் மாற்றப்படுறோம். இந்த மாதிரியான முன்னேற்றங்கள் கிடைச்சு இந்த இதய மண்டலம்னு சொல்லக்கூடிய லௌகீக மண்டலத்தினுடைய மொத்த அறிவும் நமக்கு கிடைக்குது. இந்த மாதிரி இதய மண்டலத்தினுடைய இந்த யாத்திரையில் நமக்குள்ளே இருக்கிற எல்லா குணங்களையுமே சீர்படுத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பரிணாம வளர்ச்சியில் எப்படி எல்லாத்தையுமே நாம் ஒரு சரியாக கையாண்டு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு பக்குவம் நமக்குள்ளே கிடைக்குது. இந்த இதய மண்டலத்தில் இருக்கிற சக்கரங்களை கடந்ததுக்கப்புறமா நம்மளுடைய யாத்திரைங்கிறது உயர்ந்த உலகத்துக்கு போகிறதுக்கு தயாராகுது. அந்த உயர்ந்த உலகம்ங்கிறது அடுத்தது மனமண்டலத்தை நோக்கிய பயணம். இப்போது நாம் இந்த துவந்தங்கள்னு சொல்லக்கூடிய இரட்டைத்தன்மைகள் எதையுமே பொருள்படுத்தாமல் சரியான கண்ணோட்டத்தில் நம்மளுடைய பயணம்ங்கிறது துரிதமாக போகுது. இப்போது அடுத்தது பஞ்சாக்னி வித்யான்னு சொல்லக்கூடிய 5 அக்னிகள் பற்றிய அறிவு, இதை பற்றி மாஸ்டர் சொல்கிறாங்க. ஓரொரு முடிச்சிலும் நாம் கடந்து வந்த இந்த 5 முடிச்சுக்கள், அந்த ஓரொரு முடிச்சிலும் குறிப்பிட்டது ஒரு சப்தம் அப்படிங்கிறது நமக்குள்ளே வருது.
அதாவது குறிப்பிட்ட ஒரு சத்தம் அப்படிங்கிறது இருக்குது. மேலே மேலே அந்த உயர்ந்த முடிச்சுக்கு நாம் போகும்போது இந்த சப்தங்கிறது அதிகமாக இருக்கிறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இனிமையாகிக்கிட்டே வருது. அப்போது இந்த விஷயத்த மாஸ்டர் சொல்லிட்டு பிண்ட பிரதேசம்னு சொல்லக்கூடிய லௌகீக மண்டலத்தில் சப்தம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். நாம் உயர்ந்து அப்படியே மேலே போக போக அந்த சப்தம்ங்கிறது மென்மையாயிட்டே வரும், அதுவே இனிமையானதாக மாறிடும். இந்த சப்தங்கள் அப்படிங்கிறது ஒரே சீராவோ இல்லைன்னா ஒரு ஏத்த இறக்கத்துலேயோ அந்த மாதிரி இருக்கும். அப்படி நமக்கு உள்ளுக்குள்ளே வரக்கூடிய அந்த சத்தத்தின் மேலே, அந்த ஸ்ருதியின் மேலே நம்மளுடைய கவனத்தை நம்ம செலுத்தும் போது நமக்குள்ள அந்த சித்திகள்னு சொல்லக்கூடிய அற்புதங்கள் நிகழ்த்தக்கூடிய திறன் அப்படிங்கிறது கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த சப்தத்தின் மேலே நம்மளுடைய எண்ணத்தினுடைய சக்தியை நம்ம செலுத்தும் போது இந்த மாதிரி நம்ம அற்புதங்கள் நிகழ்த்தக்கூடிய திறன்கிறது கிடைக்குது. இந்த கடந்து வந்த 5 முடிச்சுக்களில் சப்தம்ங்கிறது அப்படியே ஒரு மாறுபாடு அடைந்த நிலையில் இருந்தாலும் பெருமளவு ஒன்றுக்கொன்று ஒத்ததாக தான் இருக்குது. அப்போ ஒரே மாதிரியான சப்தங்கள் தான் வெளிப்படுது. அடுத்த உயர் மண்டலங்களுக்கு போகும்போது அதே சப்தங்கள்ங்கிறது அப்படியே மென்மையாயிட்டே போகுது. இப்போது இந்த விஷயத்த மாஸ்டர் சொல்கிறாங்க. சொல்லிட்டு இந்த 5 அக்னிகள் பற்றிய அறிவுன்னு சொல்லக்கூடிய பஞ்சாக்னி வித்யா, இதில் ராவணன் அதிகமான ஒரு ஆதிக்கம் பெற்றிருந்தான் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதாவது இந்த பஞ்சாக்னி வித்யா அப்படிங்கிறது என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இந்த 5 முடிச்சிலையும் பஞ்சபூத சக்திகளான 5 மூலப்பொருட்களுடைய தன்மைங்கிறது இருக்குது. நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. அப்போது இந்த 5 மூலப்பொருட்கள் லௌகீக மண்டலத்தினுடைய 5 புள்ளிகளோட நெருங்கின தொடர்பு கொண்டவை. அப்போது இந்த 5 முடிச்சுக்களை நாம் கடக்கும் போது 5 மூலப்பொருட்களினுடைய தன்மைகள் நமக்கு கிடைக்கிறதோட மட்டுமல்லாமல் அந்த மூலப்பொருளினுடைய சக்திகளும் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 5 புள்ளிகள் மேலே நாம் ஆளுமை பெறுறது அப்படிங்கிறது இதோட சம்பந்தப்பட்ட அந்த மூலக்கூறுகள் மேலேயும் ஆற்றல் பெறறதுக்கு ஒரு சமமான ஒரு விஷயம். அந்த மாதிரி ஒரு ஆதிக்கம்ங்கிறது கிடைக்கும் போது லௌகீக உலகம் சம்பந்தப்பட்ட அந்த சக்திகள் எல்லாமே நேரடியாகவோ மறைமுகமாகவோ அந்த மூலக்கூறுகளோட அந்த சக்தியோட இணைஞ்சிருக்கு. அந்த மாதிரி இதோட ஆளுமை பெற்ற ஒரு யோகி இந்த 5 புள்ளிகள் மேலே ஆளுமை பெற்று அதோட மூலப்பொருள் மேலேயும் ஆதிக்கத்தை நிலைநாட்டி தன்னுடைய சக்தியை சரியான நோக்கத்திற்காக உபயோகிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய ஆன்மீக பயணத்தில் ஒருத்தனை அரக்கனாக்குறதுங்கிறது நம்மளுடைய நோக்கம் கிடையாது. அப்படிங்கிறதுனால இதை பற்றின அதிகப்படியான விஷயத்தை நான் வெளிப்படுத்தாமல் இருக்கேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு இதை எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறவங்க தாமாகவே முயற்சி பண்ணி செஞ்சு பார்த்துக்கலாம். ஆனால் நம்மளுடைய நோக்கம்ங்கிறது அந்த இறுதி நிலையை அடையிறது. அதுக்கு நடுவில் வரக்கூடிய இந்த சக்திகள் மேலேயும் அற்புதங்கள் மேலேயும் நம்மளுடைய கவனத்தை செலுத்தும் போது நம்மளுடைய அந்த இறுதி நோக்கமே தடைப்பட்டுரும். அப்போது இதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு அப்படியே கடந்து அடுத்த கட்டத்துக்கு நாம் முன்னேறி போகணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதுக்கு மாஸ்டர் நமக்கு உறுதுணையாக இருக்கிறாரு. இந்த சக்திகளை பார்க்கணுன்னு விரும்புகிறவங்க அவங்களே முயற்சி பண்ணி தெரிஞ்சு பார்த்துக்கலாம். இதில் கிடைக்கிற அந்த அதிர்வுகள், அந்த சப்தங்கள், இது எல்லாமே அவங்களுடைய புரிஞ்சிக்கக்கூடிய உணரக்கூடிய தன்மைக்கு ஏற்ற மாதிரி மேல்நிலைக்கும் கீழ்நிலைக்கும் மாறி மாறி போகுது. அப்போ இதையும் மாஸ்டர் நமக்கு ஒரு சொல்கிறாங்க. இப்போது இதை எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு இந்த 5வது மாஸ்டர் முடிச்சிருக்காங்க. கடைசியாக ஒரு சின்ன கதை. பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புத்த துறவி ஒருத்தர் இருந்திருக்கிறாரு. அவர் அதிகமாக பேச மாட்டார். அப்போ அவரை பார்க்குறதுக்காக மக்கள் எல்லாருமே ரொம்ப தேடி வருவாங்க. அவர் ஒரு டைம் ஒரு கிராமத்துக்கு தங்குறாரு. அப்போ அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே அவரை பார்க்கறதுக்காக வராங்க. ஆனால் அவர் எதுவுமே பேசுறதில்ல. அவர் 1-2 வார்த்தை தான் பேசுவார். நிறைய நேரத்தில் அவர் அமைதியாக தான் இருப்பார். அப்போ மக்கள் எல்லாருக்குமே ஒரு அமைதியினுடைய தேடல் அப்படிங்கிறது இருந்த ஒன்றா இருந்தது. அப்போ அந்த அமைதியை நம்ம எப்படி அடையிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த துறவியை பார்க்கறதுக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவர் எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. அப்போ இதே மாதிரி கொஞ்ச நாள் தொடர்ந்து போய்கிட்டே இருந்தது. ஒரு நாள் சாயங்கால வேளையில் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு சின்ன பெண், அவங்க அந்த பொண்ணு புத்த துறவி கிட்ட போயிட்டு கேட்குது,
அமைதிக்கான ரகசியம், உங்களுடைய இந்த மாதிரி அமைதியாக இருக்கீங்களே அதுக்கான ரகசியத்தை என்கிட்ட சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குது. அப்போது அவர் வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறாரு, நான் நடக்கும்போது நான் நடக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த பொண்ணுக்கும் அந்த கூட்டத்தில் இருந்தவங்களுக்கும் ஒன்றுமே புரியல. அவங்களுக்கு சரியான பதில் கிடைக்காதனால எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் தோட்டத்தில் எல்லாருமே வேலை பார்த்துட்ருக்காங்க. அப்போ அந்த துறவியும் அங்கே வராரு. அவர் என்ன பண்ணுறாரு, நேராக அந்த சின்ன பொண்ணுக்கிட்ட போய் இப்போ நீ என்ன செஞ்சிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது தோட்டத்தில் களைகள் எல்லாத்தையுமே எடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. நீ வேறு என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் வேறு ஒன்றும் பண்ணலையே, நீங்கள் சொன்ன வார்த்தையை பற்றி நான் யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது அந்த பொண்ணு. இன்னும் வேறு ஏதாவது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நைட்டு என்ன சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அப்போ அந்த புத்த துறவி சிரிச்சிட்டு, நான் களை எடுக்கும்போது களையை மட்டும்தான் பறிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பாபுஜி மாஸ்டர்கிட்ட ஒரு இன்டர்வியூ நடந்தப்போ அவர்கிட்ட வந்தவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் யார் என்பதை உங்களால் விளக்க முடியுமா அப்படிங்கிறது தான் அந்த கேள்வி. அப்போது மாஸ்டர் என்ன பதில் சொல்கிறாரு, நான் என்னவாக இருக்க வேண்டுமோ அதுவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போது அந்த கேள்வி கேட்க வந்தவர் நான் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ என்னவாக இருக்க வேண்டுமோ அதுவாக இருக்கிறாய். அப்போது இதுதான் அவர் கொடுத்த ஒரு பதில். நம்மளுடைய ஆன்மீக பயிற்சிங்கிறது அந்த பயணத்தில், அந்த பயணத்தினுடைய இறுதியில் நாம் என்னவா இருக்கணுமோ அதுவாக இருக்கிறதுக்கு தான் நம்மளை கூட்டிகிட்டு போகுது. அதுதான் நம்மளுடைய ஆன்மீக பயணத்தினுடைய இறுதி இலக்குன்னு சொல்லப்படுறது. அப்போது அதுக்கு ஒரு கணமும் நாம் எதுவாக இருக்கணுமோ அதுவாக மட்டுமே இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். எதை செஞ்சிட்ருக்கோமோ அதை மட்டுமே செய்யணும். இதை தான் மாஸ்டர் வந்து தேவையில்லாத முன்கணிப்புகள், தேவையில்லாத சிந்தனைகள், இதை எல்லாத்தையுமே விடுத்து எல்லாத்தையுமே ஏற்றுக்கிறதுக்கான ஒரு மனப்பக்குவத்தை நாம் வளர்த்துக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது நிகழ்கிறத அப்படியே அமைதியாக ஏற்றுக்கிறது, அதை கடந்து செல்றதுக்கு அனுமதிக்கிறது. இப்படி நாம் இருக்கும்போது நம்மளுடைய இதயத்துக்குள்ள அமைதிங்கிறது ஏற்படுது. ஒரு குலிஸ்தான் நாட்டு கதை அப்படின்னு சொல்லி லாலாஜி மாஸ்டர் ஒரு கதை ஒன்று சொல்கிறாங்க. அதில் வந்து ஒரு சக்கரவர்த்தி தன்னுடைய மந்திரிகளோட மகிழ்ச்சியான ஒரு சுற்றுலாவுக்காக கப்பல் பயணம் பண்ணிகிட்ருக்கிறாரு. தான் கூட வேலை செய்கிற பணியாளர்கள் எல்லாரையுமே அவர் கூட்டிகிட்டு போகிறாரு. அதுக்கு முன்னாடி அந்த பணியாளர்கள் யாருமே இந்த மாதிரி ஒரு கடற்பயணம்ங்கிறது செஞ்சதில்லை. அப்போது அவங்க வந்து எல்லாருமே அந்த பணியாளர்கள் எல்லாம் ஒரு சத்தம் போட்டு கூச்சல் போட்டு அந்த பயணத்தில் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாரையுமே ஓரளவு சமாதானம் பண்ணி அப்படியே கொண்டு போகும்போது ஒரே ஒரு பணியாளர் மட்டும் ரொம்ப அதிகமாக அவருடைய உணர்ச்சிகளை வெளிக்காட்டுறாரு. ரொம்ப அழுதுகிட்டே இருக்காரு, சத்தம் போட்டுகிட்டே இருக்கிறாரு. அவரை சமாதானப்படுத்துறதுக்கு எவ்வளோ முயற்சிகள் பண்ணாலும் அதில் எந்த பலனுமே கிடைக்கல. இதனால் அந்த சக்கரவர்த்தியினுடைய மொத்த மகிழ்ச்சியும் பாழாகிருச்சு. இதில் வந்து ஒரு முடிவாக அந்த மந்திரிகளில் ஒருத்தர் வந்து அவரை சமாதானப்படுத்துறதுக்கு ஒரு தந்திரம் பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பணியாளரை தூக்கி கடலில் தூக்கி போட்டுடுறாரு. நீருக்கு அடியில் அவர் வந்து ஒரு 4-5 தடவை முங்கி எழுந்ததுக்கப்புறம் ரொம்ப பயந்துடுறாரு அவர். அதுக்கப்புறமா அவரை நீர்லேருந்து மேலே தூக்கிடுறாங்க. இதுக்கப்புறம் அந்த பணியாளர் ஒரு சிரிச்ச முகத்தோட அமைதியாக உட்காந்து பயணம் பண்ணுறாரு. அப்போது இந்த கதையை மாஸ்டர் நமக்கு சொல்லிட்டு, சுற்றி நடக்கிற எந்த ஒரு விஷயங்களும் சரி, சூழ்நிலைகளும் சரி, அதுவாக வந்து நம்மளை பாதிக்கிறதே கிடையாது. நாம தான் அதை வலுக்கட்டாயமாக உள்ளே வாங்கிக்கிட்டு ஒரு பயத்தையும் முன்கணிப்பு இந்த மாதிரியான ஒரு உணர்ச்சிகளை அடித்தளமாக வச்சுக்கிட்டு ஒரு கட்டிடங்களாக கட்டிட்டு வந்துட்ருக்கோம். அப்போது நாம் எதுவாக இருக்கணுமோ அதுவாக மட்டுமே இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது இந்த விதமான முன்கணிப்புகள், பயம் இந்த உணர்ச்சிகள் எல்லாம் நம்மளை விட்டு போகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கு நமக்கு துணை புரியறது நிலையான நினைவு. எல்லாத்தையுமே அவர் தான் செய்கிறாரு அப்படிங்கிற ஒரு நினைப்போடு நம்ம செய்யும்போது இந்த உணர்ச்சிகள்ல இருந்தெல்லாம் நம்ம வெளியில் வரோம். நடு ஆற்றில் ஒரு மரத்துண்டுடன் என்னை விட்டு விட்டீர்கள், நனைந்து விடாதபடி கவனமாக இரு என்று இப்போது சொல்கிறீர்கள். இந்த கேள்வி தான் உங்கள் எல்லாருடைய கேள்வியும் அப்படின்னு சொல்லி மாஸ்டர் சொல்லிட்டு இதுக்கான பதிலையும் அவரே சொல்கிறாரு. நடு ஆறு அப்படிங்கிறது இந்த உலகம். இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டு பாதிக்கப்படாமல் இருக்கிறதுங்கிறது எப்படி சாத்தியம்? இந்த உலகத்தில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்மளை பிடிச்சி இழுக்குது அப்படிங்கிறது சரிதான். அப்போது அந்த கேள்விக்கு ஒரு சரியான பதில்ங்கிறது நம்மக்கிட்ட இருக்கிற அந்த சின்ன மரத்துண்டு.
அந்த மரத்துண்டுங்கிறது தான் எப்போவுமே நாம் கடவுளினுடைய சிந்தனையோடு இருக்கிறது. அதுதான் நிலையான நினைவுங்கிறது. நாம் என்ன பண்ணாலும் அவர் தான் செய்கிறாரு, கடவுள் தான் செய்கிறாரு, அல்லது மாஸ்டர் தான் செய்கிறாரு. நாம் கடமைக்காக மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கோம். நம்மளுடைய கடமைகளை மட்டும்தான், அவர் கொடுத்த கடமைகளை மட்டும்தான் நாம் செய்கிறோம். இந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட இந்த உலக வாழ்க்கையில் ஒன்னொருத்தையும் நாம் செய்யும்போது அங்கே ஆன்மீகம்ங்கிறது கலக்கப்படுது. இப்படி ஒரு கட்டத்தில் இருக்கும்போது நடு ஆற்றில் இந்த உலக வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் நனையாமல் பற்றில்லாமல் தாமரை இலை போல, அதாவது தாமரை இலை தண்ணீர் போல நம்மளால் இருக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போது நிலையான நினைவுங்கிறது எல்லாத்தையுமே ஏற்க செய்யுது. அந்த ஏற்றல்ங்கிறது நாம் எதுவாக இருக்கிறோமோ அதுவாக இருக்க செய்யுது. நடு ஆற்றில் இந்த உலக பற்றில் நாம் இருந்தாலும் அதில் நம்மளால் பாதிக்காமல் இருக்க முடியுது. அப்போ நாம் எதுவாக ஆக வேண்டுமோ அதுவாக ஆகிறதுக்கு நம்மளை அது வழி நடத்துது. இது எல்லாத்துக்குமே அடித்தளம்ங்கிறது நம்மளுடைய ஆன்மீக பயிற்சிகளை நாம் சரியாக செய்கிறது தான். இந்த விஷயங்களை சொல்லிட்டு மாஸ்டர் முடிச்சிருக்காங்க. மாஸ்டருக்கு நன்றி. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி.